வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் டே 16 டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு 16 டெஸ்ட் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் போயிருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் 16 எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 கூட்டு கொடுத்தாங்க. 2 கூட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 கூட்டில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஆன்சர் ஏனாக்கா 1 ஒன்லி. ஸோ 1 மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மட்டும் ஏன் தவறானது அப்படின்னா ஸோ நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நேரு ரிப்போர்ட் பற்றி ஒரு ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயமும் ஸோ அது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேரு ரிப்போர்ட் நடந்த வருஷம் 1929 கிடையாது. ஸோ அது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1928 தான் நடந்திருக்கும். ஸோ நேரு அறிக்கை அப்படின்ற கல்கத்தா செஷன். ஸோ 1928 கல்கத்தா காங்கிரஸ் அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்கத்தா செஷன் 1928. ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா கல்கத்தா நடந்திருக்கும். ஸோ அதோட அதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மோதிலால் நேரு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணார். என்ன அப்படின்னா ஒரு இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதணும், அரசியலமைப்பு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்மாதிரி வரைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வெளியிட்டிருப்பாரு 1928. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸில் எங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னு சொல்லி பேசின்னு இருப்பாங்க. ஸோ அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கல. ஸோ டொமினியன் ஸ்டேட்டஸில் கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் சட்டம் மறுப்பேக்கு தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க அந்த வருஷத்துலேயே. ஸோ 1928. ஸோ அந்த ரெண்டாவது விஷயம் கரெக்டாக இருக்கும். ஸோ 1928 கொடுத்துருப்பாங்க. அவங்க பண்ண அந்த என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் அது கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நடந்த வருஷம் தப்பாக வந்துருப்பாங்க. ஸோ 1929. ஸோ அதனால் அது தப்பு கிடையாது. அது தப்பு. ஸோ 1 மட்டும் தவறானது, 2 சரியானது. ஸோ ஆன்சர் ஏ 1 ஒன்லி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் காந்தி எப்போது வெளிநாட்டு துணிகள் புறக்கணிப்பு பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சி. ஸோ சியில் என்னன்னா 1929. ஸோ 1929 தான் காந்தி வெளிநாட்டு துணிகள் புறக்கணிப்பு தொடங்கி வச்சுருப்பாரு. ஏன்னா ஸோ காந்தி 1929. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட். அந்த 2 ஸ்டேட்மெண்ட் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன பி. ஸோ ஆன்சர் பி. ஸோ பி என்ன அப்படின்னா 2 ஒன்லி அப்படின்னா. ஸோ 2 மட்டும் சரியானது அப்படின்னாங்க. ஸோ 1929 வெளியுறவுத்துறை செயலாளர் ஸோ யார் அப்படின்னா ஸோ வெட்ஸ்டோன் பென் அப்படின்னு தான் எக்ஸ்டர்னல் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா 1929 அது கரெக்டு அப்படின்றாங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக இருக்குது அப்படின்னா ராம்சே மெக்டானல்ட் எப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனார் இங்கிலாந்துக்கு அப்படின்னா 1929 கிடையாது, 1930 கிடையாது. ஸோ 1929. ஸோ 1929 தான் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிருப்பார். அவரோட கட்சியும் ஜெயிச்சுன்னு இருக்கும். ஏன்னா இங்கிலாந்தோட எலெக்ஷனில். ஸோ 1929 தான் ரெண்டுமே. ஸோ 1 மட்டும் 1930 ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஸோ ரெண்டாவது கரெக்டு. 1929 வெட்ஸ்டோன் பென் அவர் செக்ரட்டரியாக பொறுப்பேற்று இருந்திருப்பார். ஏன்னா இந்தியாவுக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் பி 2 ஒன்லி கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். எப்போது இர்வின் அறிவிப்பு இந்திய அரசியலில் அதிகாரப்பூர்வ அறிக்கையின் வடிவத்தில் வெளியிடப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ எந்த வருஷம் இர்வினோட ரிப்போர்ட் ஒரு கெசட்டில் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. ஸோ சி என்னன்னா ஸோ 31 அக்டோபர் 1929. சரிங்களா? ஸோ 31 அக்டோபர் 1929. ஸோ அப்போ தான் வெளியிட்டிருப்பாங்க இர்வினோட ரிப்போர்ட்டை கெசட்டில் வெளியிட்டிருப்பாங்க அக்டோபர் 31, 1929. ஸோ சைமன் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க 1927. அந்த கமிஷனோட ரிப்போர்ட் 1930 சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த இர்வினோட ஒரு ரிப்போர்ட்டை கெசட்டில் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 1929 அக்டோபர் 31 அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பிரிட்டிஷோட நம்பிக்கை பெறணும் அப்படின்னு சொல்றதான் இந்த அறிவிப்போட முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்பிக்கையெல்லாம் போயிட்டு இருக்கும் அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே இந்திய மக்களுக்கு. ஸோ அதை கொண்டு வரணும். ஸோ அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எப்படின்னா இந்த இர்வினோட ரிப்போர்ட்ல. சரிங்க. ஸோ 1929 அக்டோபர் 31. ஸோ அடுத்த கொஸ்டின். 2 கூற்று இருக்கு. அந்த 2 கூற்றுல எது தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ ஆன்சர் என்ன வந்து பி. ஸோ 2 ஒன்லி அப்படின்னா 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. என்ன வந்து ஸோ டெல்லி அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வைஸ்ராய் இர்வின் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றாங்க. ஸோ டெல்லி அறிக்கையில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை வைஸ்ராய் இர்வின் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா ஸோ டெல்லி அறிக்கையின்படி வட்டமேசை மாநாட்டின் நோக்கம் டொமினியன் நிலையை எட்ட வேண்டுமா இல்லையா என்பது தீர்மானிக்க வேண்டும் என்பதில்லை, ஆனால் டொமினியன் நிலையை அமல்படுத்துவதற்கான ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதாகும். ஸோ ஒன்று வந்து கரெக்டு, ஆனால் வந்து ரெண்டாவது வந்து கரெக்டா அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ இர்வின் வந்து ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னா வந்து இர்வின் வந்து ஏற்றுக்க மாட்டார் அந்த டெல்லியோட அறிக்கை. ஸோ டெல்லி அறிக்கை வந்து ஏற்றுக்க மாட்டார், ஏன்னா வந்து வைஸ்ராய் இர்வின் அவர் வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டாவது மட்டும் வந்து ஸோ தவறான ஒரு கூற்றா வந்து இருக்கு அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ 2 ஒன்லி ராங் அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 6th கொஸ்டின், எந்த காங்கிரஸ் அமர்வில் முழுமையான சுதந்திரத்தை அடைவதே காங்கிரஸின் முக்கிய குறிக்கோள் என்று காங்கிரஸ் அறிவித்தது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து லாகூர் செஷன். ஸோ லாகூர் செஷன் எப்போ நடந்துச்சு, லாகூர் காங்கிரஸ் அமர்வு எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 1929 வந்து நடந்திருக்கும். ஸோ லாகூர் செஷன் 1929. ஸோ அதில் வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்கும் 1929 காங்கிரஸோட தலைவர்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ அந்த மீட்டிங்கோட ஹெட் யார் அப்படின்னா வந்து ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பாரு 1929 லாகூர் செஷனுக்கு. ஸோ அதில் வந்து பூர்ண சுயராஜ்யம், ஸோ பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த செஷன் அப்போ. ஸோ அதை பற்றி தான் கேட்குறாங்க, இந்தியா வந்து முழுமையான சுதந்திரம் வந்து அடையணும் அப்படின்ற குறிக்கோள் வந்து எப்போ வந்து காங்கிரஸ் வந்து அறிவிச்சிச்சு அப்படிங்கிறத. ஸோ லாகூர் அமர்வு 1929. ஸோ அடுத்த கொஸ்டின், காந்தி 11 குறிக்கோள் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ காந்தி வந்து ஒரு 12 குறிக்கை வச்சிருந்திருக்காரு, அந்த 12 குறிக்கை வந்து எது வந்து சரியானது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏ என்ன இருக்குன்னா வந்து 1 ஒன்லி. ஸோ 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ ராணுவம் மற்றும் சிவில் சேவைகளுக்காக செலவினங்களை 50% குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நில வருவாயை 75% குறைக்க வேண்டும் அப்படின்னு வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து சரியான கூற்று அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து சரியான கூற்று அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ காந்தி வந்து ஒரு 11 கோரிக்கை வச்சு வெளியிட்டு இருந்திருப்பாரு, அந்த 11 கோரிக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ரெண்டாவது ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ வந்து ராணுவ சேவைக்கான செலவினத்தை வந்து 50% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஸோ நில வருவாயை வந்து 50% வந்து குறைக்கணும். ஸோ இங்கே வந்து 75 சொல்லியிருக்காங்களே அதை வந்து 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு வந்து காந்தி. ஸோ அது வந்து 75 கொடுத்தனா வந்து ரெண்டாவது வந்து தப்பா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வந்து கரெக்டாக இருக்கும், ஏன்னா வந்து காந்தியோட கோரிக்கைகள். சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்டாவது கொஸ்டின், காந்தி எப்போது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து சீடர்களும் தண்டிக்கு புறப்பட்டார். ஸோ தண்டி மார்ச் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எப்போ வந்து அங்கேருந்து கிளம்புனாரு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் என்னன்னா வந்து பி. ஸோ பி வந்து 12th மார்ச் 1930 1930 மார்ச் 12 வந்து போயிருந்திருக்காரு வந்து காந்தி சபர்மதியிலேருந்து தண்டி அப்படின்ற பிளேஸ்க்கு. ஸோ அது வந்து உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் அந்த கொஸ்டின். ஸோ தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போனா வந்து மார்ச் 12 1930 அப்படின்னா வந்து கிளம்பி இருப்பாருங்கன்னா வந்து சபர்மதி அப்படின்ற அவரோட ஆசிரமத்திலேருந்து கிளம்பி இருந்திருப்பாரு. ஏன்னா வந்து ஸோ காந்தி 12th மார்ச் 1930. ஸோ மொத்தம் வந்து 78 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க காந்தியோட. ஸோ 78 சீடர்கள் போயிருப்பாங்க காந்தியோட அந்த உப்பு சத்தியாகிரகத்தில். ஸோ சபர்மதியிலேருந்து ஸோ தண்டி அப்படின்ற கடற்கரைக்கு போயிருப்பாங்க. சரி. ஸோ அவர் எப்போ அங்கே போய் சேர்ந்தாரு அப்படின்னா வந்து ஸோ ஏப்ரல் 5 வந்து அங்கே போய் சேர்ந்திருப்பாரு. ஏன்னா வந்து காந்தி ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து தண்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு. சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டிக்கு போன டேட் வந்து எப்படின்னா வந்து ஏப்ரல் 5 1930. ஸோ மார்ச் 12 ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 5 போய் அங்கே சேர்ந்திருப்பாரு. ஸோ அடுத்த நாள் ஏப்ரல் 6 வந்து அந்த உப்பு சட்டங்களை வந்து மீறி அரெஸ்ட் ஆகியிருந்திருப்பாரு. ஏன்னா வந்து காந்தி. சரி. ஸோ எப்போ போனார் அப்படின்னா வந்து மார்ச் 12 1930 போயிருந்திருப்பாரு 78 மெம்பர்ஸோட. ஸோ என்னைக்கு போய் சேர்ந்தாருங்கன்னா வந்து ஏப்ரல் 5 போய் சேர்ந்திருப்பாரு. ஸோ என்னைக்கு வந்து அந்த சட்டத்தை மீறி உப்பு எடுத்து காய்ச்சினாரு அப்படின்னா வந்து ஏப்ரல் 6 1930. சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸோ 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டினில் வந்து ரெண்டு தவறான கூற்று வந்து தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. ஸோ சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏ என்னன்னா வந்து ஒன் ஒன்லி, ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஏன் ஒன்று மட்டும் தவறானது? ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக பண்ணாங்க. முதல் வட்டமேசை மாநாடு அதிகாரப்பூர்வமாக கிங் ஜார்ஜ் 6ஆல் தொடங்கப்பட்டது அப்படின்னா முதல் வட்டமேசை மாடு பம்பாயில் கூட்டப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ பம்பாய் கிடையாது, எங்கே அப்படின்னா வந்து லண்டன். ஸோ பம்பாய் கிடையாது. ஸோ வந்து தவறான ஒன்று. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா வந்து லண்டன் தான். ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க எங்கன்னா வந்து லண்டனில். ஸோ இது வந்து பம்பாயின்னு கொடுத்தனால வந்து இது வந்து தப்பு சரிங்களா. ஸோ அங்கே வந்து இங்கிலாண்டோட கிங் வந்து யார் வந்தானா வந்து ஸோ ஜார்ஜ் 6 வந்து இருந்திருப்பார். ஸோ அப்போதைக்கு ஸோ அவரோட தலைமையில் வந்து அவரோட அதிகாரப்பூர்வமாக வந்து கூட்டிட்டு இருப்பாங்க முதல் வட்டமேசை மாடு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வாஸ் அஃபிஷியலி ஸ்டார்டட் பை கிங் ஜார்ஜ் 6 சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி ராங் அப்படின்றாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 10th கொஸ்டின். யார் 1929 இந்தியாவின் வைஸ்ராக இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து ஸோ ஆன்சர் வந்து சி இர்வின். ஸோ 1929 இந்தியாவோட வைஸ்ராய் யார் அப்படின்னா வந்து இர்வின் சரிங்களா. ஸோ 1929 இந்தியாவோட வைஸ்ராய் யார் அப்படின்னா வந்து இர்வின். ஸோ அடுத்த கொஸ்டின் 11th கொஸ்டின். தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கூற்று இருக்கு. 2 கூட்டில் வந்து எது வந்து ஸோ தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பி என்னன்னா வந்து ஸோ 2 ஒன்லி அப்படின்றாங்க. ஸோ மலபாரில் கோல்பந்த் சௌத்ரி உப்பு சத்தியாகிரக இயக்கத்துக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு அப்படின்னாங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து தொடங்கப்படுது அப்படின்னா வந்து அது கரெக்டு. ஸோ அதான் தொடங்கியிருப்பாரு. ஸோ ஏப்ரல் 13 திருச்சியிலேருந்து கிளம்பியிருப்பாங்க ராஜாஜியோட தலைமையில் வந்து உப்பு சத்தியாகிரகம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 13. ஸோ 1930 தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து கிளம்பியிருப்பாங்க அந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ ஏப்ரல் 28 அங்கே போய் சேர்ந்திருப்பாங்க. ஸோ ஏப்ரல் 28 வந்து அங்கே போய் சேர்ந்திருப்பாங்க எங்கன்னா வந்து வேதாரண்யம் அப்படின்ற பிளேஸ்க்கு. ஸோ திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்குமான போட்டம் தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி வந்து தலைமை எடுத்திருப்பாரு ஏப்ரல் 13 to 28 சரிங்களா. ஸோ கேரளாவில் அதாவது மலபார்னா கேரளா சரிங்களா. ஸோ அங்கே வந்து கோல்பந்து சௌத்ரின்னு சொல்கிறாங்களே அது வந்து தப்பு. ஸோ இந்த கோல்பந்து சௌத்ரி வந்து எங்கே அப்படின்னா வந்து ஸோ ஒரிசாவில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ மலபார் கிடையாது. அவர் எங்கே அப்படின்னா வந்து ஸோ ஒரிசா இருக்குல்ல. ஸோ ஒரிசாவில் தான் வந்து இந்த கோல்பந்து சௌத்ரி ஸோ அவர் வந்து அங்கே வந்து உப்பு வந்து பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து மலபார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மலபாரில் வந்து யார் பண்ணா அப்படின்னா வந்து கேலப்பன்னு ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஸோ கேலப்பன் தான் வந்து மலபாரில் வந்து சால்ட் சத்தியாகிரகா அப்படின்ற உப்பு சத்தியாகிரகத்தை வந்து பண்ணியிருப்பார் சரிங்களா. ஸோ இந்த கோல்பந்த் சௌத்ரி வந்து எங்கே பண்ணார் அப்படின்னா வந்து ஒரிசாவில் வந்து பண்ணியிருப்பார். ஸோ கேலப்பன் வந்து எங்கே பண்ணால் வந்து மலபாரில் வந்து பண்ணியிருப்பார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து யார் பண்ணா அப்படின்னா வந்து ராஜாஜி பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 13 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 28 வந்து முடிஞ்சிருக்கும் அந்த உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில். ஸோ திருச்சி டு வேதாரண்யம் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து யார் ராவி ஆற்றின் கரையில் லாகூரில் மூவண்ண கொடியை ஏற்றியிருந்தாங்க. ஸோ ஆன்சர்னா வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ 1929. ஸோ 1929 லாகூர் செஷனில் வந்து இந்தியாவோட மூவண்ண கொடி ஏற்றி வச்சிருப்பாரு ஏன்னா வந்து ஜவஹர்லால் நேரு. ஸோ அங்கே தான் வந்து பூர்ண ஸ்வராஜ் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிப்பாங்க. முழு சுதந்திர தினம் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. 1929 டிசம்பர் 31 சரிங்களா. ஸோ அன்னைக்கு தான் நடந்திருக்கும் இந்த லாகூர் செஷன். டிசம்பர் 31 1929 ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் 2 கூற்று இருக்கு. 2 கூட்டில் வந்து எது வந்து தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஒன் ஒன்லி ராங் அப்படின்றாங்க. ஸோ ஒன் ஒன்லி ராங். ஸோ ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஏன் வந்து ஒன்று மட்டும் தவறானது அப்படின்னா வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் 5 மார்ச் 1930 அன்று கையெழுத்தானு சொல்றாங்க. ஸோ வந்து 1930 கிடையாது 1931. 1931 தான் வந்திருக்கும் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ 5th மார்ச் 1931. ஸோ 1930 கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்கும். ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் டெல்லி ஒப்பந்தம் என்று
அழைக்கப்படுகிறது. அது வந்து கரெக்ட். ஸோ ஏன்னா டெல்லியில் நடக்கும் அந்த பேக்ட், ஸோ ஆனால் வந்து டெல்லி பேக்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்கரெக்ட் அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எப்போது முதல் வட்டமேசை மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பி என்னக்கா வந்து 12th November 1930. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அஃபிஷியலாக அப்படின்னா வந்து ஸோ 12th November 1930 எங்கே அப்படின்னா வந்து லண்டன். ஸோ லண்டனில் தான் வந்து முதல் வட்டமேசை மாநாடு, ரெண்டாவது வட்டமேசை மாநாடு, மூணாவது வட்டமேசை மாநாடு எல்லாமே நடந்திருக்கும். ஸோ லண்டனில் நடந்த முதல் வட்டமேசை மாநாடு எப்போ அப்படின்னா வந்து 1930. ஸோ November 12, 1930 November 12 தான் வந்து லண்டனில் வந்து முதல் வட்டமேசை மாநாடு வந்து நடந்திருக்கும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி 12th November 1930. லண்டனில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஸ்டார்ட் ஆன டேட் வந்து 12th November 1930. ஸோ அடுத்து வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எது வந்து தவறான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒன் ஒன்லி. ஸோ ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படின்றாங்க. ஸோ ஒன்று மட்டும் வந்து தவறான கூற்று அப்படின்றாங்க. ஸோ லண்டன் இரண்டாவது வட்டமேசை மாநாடு 1930 லண்டனில் நடைபெற்றது. காந்தி, சரோஜினி ஆகியோர் காங்கிரஸின் பிரதிநிதியாக இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டாங்க அப்படின்னாங்களே. ரெண்டாவது ஒன்று வந்து கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வட்டமேசை நாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1930 கிடையாது, 1931. ஸோ 1931 தான் நடந்திருக்கும் ரெண்டாவது வட்டமேசை மாநாடு. ஸோ ஆனால் வந்து 1930 தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்குது. சரிங்களா. ஸோ காந்தி, சரோஜினி அவங்களும் போயிருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து ரெண்டாவது வட்டமேசை மாநாடு ஸோ காங்கிரஸ் சார்பாக போயிருந்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இல்லாமல் ஒரு 107 பேர் வந்து கலந்துப்பாங்க இந்த மீட்டிங்கில். ஸோ காங்கிரஸ் மற்ற பிரதிநிதிகள். ஸோ காங்கிரஸ் சார்பாக வந்து காந்தியும் சரோஜினியும் வந்து கலந்துப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 107 வேற பிரதிநிதிகள். ஸோ இல்லாமல் வந்து ரெஃபரன்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து கலந்துப்பாங்கன்னா வந்து இந்த மீட்டிங்கில். ஸோ 1931 தான் வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்கும், ரெண்டாவது வந்து கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின், எப்போது டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டெல்லி அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து டி 2nd November 1929. ஸோ 1929 November 2. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி 2nd November 1929. ஸோ அடுத்து வந்து லாகூர் காங்கிரஸ் அமர்வு தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ லாகூர் காங்கிரஸ் அமர்வு தொடர்பான தவறான இணையை கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து ஸோ ஏல வந்து என்னன்னா வந்து ஒன் ஒன்லி. ஸோ ஏல வந்து என்னன்னா வந்து ஒன் ஒன்லி தான் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒன் ஒன்லி மட்டும் ஏன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது, ஏ வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லாகூர் செஷனோட இயர் வந்து 1928 கிடையாது, 1929. லாகூர் செஷனோட இயர் வந்து 1920 கிடையாது, 1929. 1929 நடக்கும் லாகூர் செஷன். ஸோ அதோட ஹெட் யார் அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு. அது வந்து கரெக்டு. ஸோ செகண்ட் ஒன் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஏன்னா வந்து லாகூர் செஷன் நடைபெற்ற ஆண்டு வந்து 1920 கொடுத்துருக்காங்க. ஸோ 28 கிடையாது, 1929. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஒன் ஒன்லி ராங். ஸோ அடுத்த கொஸ்டின், எப்போது காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. ஸோ காந்தி எப்போது சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே ஆன்சர் வந்து என்ன வந்து சி 1930. ஸோ சிவில் டிசோபிடன்ஸ் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணார் காந்தி அப்படின்னா வந்து 1930 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ காந்தியோட கோரிக்கையை வந்து வைஸ்ராய் வந்து எந்த ஒரு பயனும் சொல்லிக்க மாட்டார். ஸோ காந்தி வந்து நிறைய கோரிக்கை இருப்பார், அதெல்லாம் வந்து வைஸ்ராய் கண்டுக்கவே மாட்டார். ஆனால் வந்து கோபமான காந்தி வந்து 1930 வந்து நான் வந்து சட்ட மறுப்பு இயக்கம் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ 1930 வந்து சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்ற சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி. ஸோ 1930 சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இயர். சரி. ஸோ அடுத்து வந்து தவறான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ரெண்டு கூற்று இருக்குது, ரெண்டு கூற்று தப்பு அப்படின்னா வந்து ஸோ டி நெய்தர் 1 nor 2. ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்றாங்க. அப்படின்னா வந்து ரெண்டுமே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ தண்டி யாத்திரை காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து குஜராத் கடற்கரையில் உள்ள ஸோ தண்டி வரை 325 கிலோமீட்டர் 20 நாட்களில் முடிந்தது. 6th April 1930. ஸோ அந்த காந்தி தண்டி அடைந்தார் அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து ஸோ
ஸோ கரெக்டு அப்படின்னா. ஸோ காந்தி வந்து அன்றைக்கி தான் வந்து சட்டத்தை மீறி வந்து உப்பு வந்து கட்சின்னு இருப்பார். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து டி, நெய்தர் 1 nor 2. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், முதல் வட்டமேசை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் வட்டமேசை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா வந்து சி. ஸோ சியில் யாருக்கா வந்து ராம்சே மெக்டொனால்டு. ஏன்னா வந்து அப்போதைக்கு அவர் தான் வந்து பிஎம், இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா வந்து ராம்சே மெக்டொனால்டு. அவரோட டைம் தான் வந்து இந்த வட்டமேசை மாநாடுகள்லாம் நடக்கும். ஸோ 3 மாநாடு நடக்கும். அந்த 3 மாநாட்டுக்கும் வந்து யார் தலைமையேற்று நடத்திருப்பா அப்படின்னா வந்து ராம்சே மெக்டொனால்டு தான் வந்து நடத்திருந்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து 21st கொஸ்டின். ஸோ அதுக்கு அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கீழ்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்றாங்க. ஸோ வந்து எது வந்து சரியான கூற்று அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் என்னக்கா வந்து 2 only. ஸோ 2 மட்டும் வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக வந்து ஒத்துழைப்பு இயக்கத்தை மீண்டும் தொடங்க காங்கிரஸ் செயற்குழு முடிவு செய்யப்பட்ட 31 டிசம்பர் 1931 அன்று காந்தியுடன் சந்திப்பை வைஸ்ராய் வெல்லிங்டன் மறுத்துவிட்டார் அப்படின்னாங்க. ஸோ 1931 அன்னைக்கு வந்து ஸோ டிசம்பர் 31 வந்து மீட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிசம்பர் 31 வந்து ஒரு மீட்டிங் இருக்கும் 1931. ஸோ அந்த மீட்டிங் வந்து வைஸ்ராய் வெல்லிங்டன் வந்து மறுத்துருப்பாங்க, வந்து காந்தி வந்து மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஸோ கரெக்டு அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ 2வது வட்டமேசை மாநாட்டின் தோல்வி காரணமாக காங்கிரஸ் செயற்குழு 23 டிசம்பர் 1930 வந்து மீண்டும் ஒத்துழைப்பு இயக்கத்தை தொடங்க முடிவு செய்தது அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ அது வந்து டிசம்பர் 23 கிடையாது, டிசம்பர் 29. ஸோ டிசம்பர் 29 1931. ஸோ ஆனால் டேட் தப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டு. ஸோ காந்தியை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன வந்து வெல்லிங்டன் வந்து சொல்லியிருப்பாரு. எப்படின்னா வந்து டிசம்பர் 31 1931 வந்து அதோட மீட்டிங் நடக்கும். ஏன்னா வந்து காந்திக்கும் வைஸ்ராய்க்கும் நடக்க மாதிரி இருக்கும். அந்த சந்திப்பு வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாரு. ஏன்னா வந்து வெல்லிங்டன் அப்படின்ற வைஸ்ராய். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவும் வந்து கூற்று தான். ஸோ இந்த கூட்டில் வந்து எது வந்து தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ சியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ 6 ஜனவரி 1932 அன்று காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறைக்கு அனுப்பப்பட்டார், அதுவும் தப்பு. ஸோ காந்தி அரெஸ்ட் பண்ண டேட் வந்து ஜனவரி 4. ஸோ ஜனவரி 4 தான் வந்து காந்தி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1932. ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து செகண்ட் ஒன். ஸோ ஒத்துழைப்பு இயக்கம் வீழ்ச்சியை தொடங்கியது, அது மே 1934 திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொன்னாங்களே. ஸோ இது அதிகமாக நிறுத்தப்பட்டு 1934 திரும்ப பெறப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ அதுவும் வந்து தப்பு. ஏன்னா வந்து எப்போ நிறுத்தினாங்க, இடைநிறுத்தப்பட்டது அப்படின்னா வந்து 1933. ஸோ 1933 வந்து ஸ்டாப் இடையில நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது எப்போ ஃபுல்லாக வந்து திரும்ப பெறப்பட்டுச்சு அப்படின்னா வந்து 1934. ஸோ அந்த 2 இயரும் தப்பாக இருக்கும். ஸோ 34 கொடுத்தது தப்பு, 38 கொடுத்ததும் தப்பு. ஸோ 33 வந்து இடையிலே ஸ்டாப் பண்ணிட்டு 34. ஸோ அந்த வருஷம் வந்து ஃபுல்லாக வந்து நான் வந்து இந்த ஒத்துழைப்பு வந்து நாங்கள் வந்து நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ 1933, 34 அந்த ஆண்டுகள். ஸோ நான் வந்து ஈரம் தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேட் தப்பாக இருக்குது. ஸோ காந்தி அரெஸ்ட் பண்ண டேட்டும் தப்பாக இருக்குது. ஸோ ஜனவரி 4, 1930 தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து காந்தி. சரிங்களா. ஸோ அடுத்த வருஷம் பின்வரும் கூட்டுகளை காண்க அப்படின்னா எதுவும் சரியானது கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஆன்சர் வந்து ஏனாக்கா வந்து 1 only. ஸோ 1 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. ஸோ 15 நவம்பர் 1932 முதல் 24 டிசம்பர் 1932 வரை 3ஆம் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. ஸோ காங்கிரஸ் 3ஆம் வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றது அப்படின்னா அது வந்து தப்பு. ஸோ காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு மீட்டிங்கில் கலந்துப்பாங்க. அது எந்த மீட்டிங் அப்படின்னா வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். 2வது வட்டமேசை மாநாட்டில் மட்டும் தான் கலந்துப்பாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ். மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் வந்து ஒரே ஒரு செஷன் எது அப்படின்னா வந்து செகண்ட் செஷன் மட்டும்தான். ஏன்னா வந்து செகண்ட் ஒன் வந்து தப்பாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டாக. ஸோ 17 நவம்பர் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 3rd ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து 24 டிசம்பர் 1932 வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து கரெக்டு. 2வது வந்து தப்பு. சரிங்களா.
அடுத்த கொஸ்டின், எப்போது பிரிட்டிஷ் அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டது? அது இந்திய சட்டம் 1932 ஏற்றுவதற்கான அடிப்படையாக அமைந்தது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ டியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து மார்ச் 1933. ஸோ 1933 மார்ச் தான் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து ஒரு பேஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1933 மார்ச் இங்கிலாந்து கவர்மெண்ட்டோட ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், கூற்று தான் கொடுத்துருக்காங்க. அந்த கூட்டில் வந்து எது வந்து ஸோ தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து 2 ஒன்லி. ஸோ 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ 14 ஏப்ரல் 1892 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பிறந்தார். 1914 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதில் வந்து எது தவறு அப்படின்னா வந்து ரெண்டாவது வந்து தவறாக இருக்கும். அவர் வந்து எப்போ ஜாயின் பண்ணுற எல்பின்ஸ்டன் அப்படின்னா வந்து 1914 கிடையாது, 1912. ஸோ 1912 தான் ஜாயின் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து அம்பேத்கர் ஸோ எங்கே அப்படின்னா வந்து எல்பின்ஸ்டன் அப்படின்ற ஒரு கல்லூரி எங்கன்னா வந்து மும்பையில் இருக்கும் அந்த காலேஜ். ஸோ அவர் பிறந்தது கரெக்டு 14 ஏப்ரல் 1891. ஸோ இதில் வந்து எது தப்பு அப்படின்னா வந்து 2 மட்டும் தப்பாக இருக்கும். ஸோ அவர் எப்போ ஜாயின் பண்ணுறாருனா வந்து 1912 ஜாயின் பண்ணி போகிற எல்பின்ஸ்டன் கல்லூரியில். அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து மும்பையில் இருக்கும் அந்த எல்பின்ஸ்டன் அப்படின்ற ஒரு காலேஜ். சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் என்னன்னா வந்து 2 ஒன்லி. ஸோ 2 மட்டும் வந்து சரி அப்படின்னாங்க. ஸோ மைசூர் மகாராஜின் உதவியுடன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார் அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து தப்பு அப்படின்னா. ஸோ வந்து யாரோட உதவியோட போயிருப்பாரு அப்படின்னா வந்து பரோடா மன்னர். ஸோ பரோடாவில் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்தோட மன்னனோட உதவியோட தான் அம்பேத்கர் வந்து அமெரிக்கா வந்து போயிருப்பாரு அவரோட படிப்புக்காக. ஸோ நான் வந்து மைசூர் கிடையாது, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்ன வந்து தவறானது. சரிங்களா. ஸோ ரெண்டாவது வந்து சரியானது, ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பாக இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்து கரெக்டு. 1914 டாக்டர் பிஆர் அம்பேத்கர் மாண்டவிலின் சர்வதேச மாநாட்டில் பங்கேற்று இந்தியாவில் உள்ள சாதிகள் குறித்து ஆய்வுக்கட்டுரை வழங்கினார். அது வந்து கரெக்ட். ஸோ கேஸ்ட் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து வெளியிட்டிருந்திருப்பார் 1916. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த மீட்டிங். ஸோ அது வந்து கரெக்டு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து மைசூரோட ராஜா கிடையாது, அவர் வந்து பரோடாவோட கிங். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி 2 ஒன்லி கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பகிஸ் கிருத ஹித்திகரணி சபா எப்போது நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சி. ஸோ சியில் என்னக்கா வந்து 1924. இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா வந்து அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கமாக இருக்கும் இந்த இயக்கம். ஸோ அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கம் தான் வந்து பகிஸ் கிருத ஹித்திகரணி சபா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பகிஸ் கிருத ஹித்திகரண சபா அப்படின்னு ஒன்று வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா வந்து அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு இயக்கமாக இருக்கும். அவங்களோட உரிமைக்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த இயக்கத்தை. சரிங்களா. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா வந்து 1924. ஸோ அம்பேத்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த பகிஸ் கிருத ஹித்தகர்ணி சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம். ஸோ யாருக்காக அப்படின்னா வந்து ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து இந்த பகிஸ் ஹித்தகர்ணி சபா அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ 1924 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அம்பேத்கர். ஸோ ஆன்சர் வந்து 1924. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து சி 1 and 2 ரெண்டுமே வந்து கரெக்ட் அப்படின்னா. 1 மற்றும் 2 வந்து சரி அப்படின்னா. ஸோ 1927 மகத் சத்தியாகிரகம் என்ற அமைப்பை பிஆர் அம்பேத்கர் தொடங்கினார். கரெக்டு. ஸோ 1937 பிஆர் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை நிறுவினார். அதுவும் வந்து கரெக்டு. ஸோ அம்பேத்கர் ஃபவுண்ட் பண்ண ஒரு பார்ட்டி வந்து லேபர் பார்ட்டி. சரிங்களா. ஸோ அதுவும் வந்து 1937 அது வந்து கரெக்டு. அதே வந்து மகத் மார்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, மகத் சத்தியாகிரகம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னா வந்து 1927. ஸோ மகத் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு குளம் இருக்கும். ஸோ அந்த குளத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல் வந்து இருக்கும். அதை வந்து மீறி வந்து தண்ணி வந்து எல்லாமே பொதுவானது, எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஒருங்கிணைச்சு அந்த மகத் அப்படின்ற இடத்துல போயிட்டு அங்கே கூட குளத்துல வந்து நீர் எடுப்பாருன்னா வந்து அம்பேத்கர். அது எந்த வருஷம்னா வந்து 1927. சரிங்களா. ஸோ அவர் ஆரம்பித்த அந்த
சுதந்திர தொழிலாளர் கட்சி எப்போ வந்து 1937, அதுவும் வந்து கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து சி 1 and 2 கரெக்ட். ஸோ அடுத்து வந்து தவறான நிலையை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏ என்னன்னா வந்து 1 only அப்படின்றாங்க. ஸோ 1 only வந்து ராங் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து இது வந்து அம்பேத்கர் ஸ்டார்ட் பண்ண ஒரு கூட்டமைப்பு, பட்டியல் இனத்த ஒரு கூட்டமைப்புன்னு சொல்றாங்க, ஷெட்யூல் கேஸ்ட் ஃபெடரேஷன். ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1942. ஸோ 1940 தான் வந்து பட்டியல் இனத்த ஒரு கூட்டமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து 1942 அதே வருஷம் வந்து பாதுகாப்பு ஆலோசனை குழு, ஸோ டிஃபென்ஸ் அட்வைசரி கமிட்டியில் வந்து அம்பேத்கர் வந்து ஒரு மெம்பராக சேர்த்திருப்பாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ ரெண்டுமே வந்து 1942 தான். ஸோ ஆனால் வந்து ஒன்று வந்து ஸோ தப்பாக இருக்குது 1952 அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து தப்பு. ஸோ 1942 தான் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பின்வரும் கூட்டுகளை காண்க சரியான தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ சியில் வந்தாங்கன்னா வந்து ஸோ 1 and 2 ரெண்டுமே வந்து சரி அப்படின்னாங்க. ஸோ லண்டனில் நடைபெற்ற 2வது வட்ட மாநாடு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி வாக்காளர் தொகுதி வேணும் என கோரிக்கையை அம்பேத்கர் எழுப்பினார். ஒரு பொதுவான வாக்காளர் தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இடங்களை பெறுவதற்காக அம்பேத்கர் காந்தியை சமரசம் செய்ய முயன்றார். ஆனால் காந்தி அம்பேத்கரின் கோரிக்கையை நிராகரித்தார். ரெண்டுமே வந்து சரியானது தான். ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2. ஸோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான வந்து ஒரு தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்டிருப்பாரு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ அதுக்கு வந்து காந்தி வந்து அப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் அந்த மீட்டிங்ல. ஸோ ஆனால் வந்து இந்த 2 விஷயம் வந்து கரெக்டான ஒன்று தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை காண்க தவறானதை தேர்வு செய்ய அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ ஏன்னா வந்து 1 only இன்கரெக்ட் அப்படின்றாங்க. ஸோ 1 மட்டும் தவறானது அப்படின்றாங்க. ஸோ 14 ஆகஸ்ட் 1934 ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பத தொகுதி ஒதுக்கீடு அறிவித்தார் அப்படின்றது வந்து தப்பு அப்படின்னா. ஸோ வந்து ஏன் வந்து தப்பு அப்படின்னா வந்து அவர் வந்து ஸோ எப்போ வந்து அந்த தனி தொகுதிக்கான ஒதுக்கீடு வந்து கொடுத்தாரு அப்படின்னா வந்து 1932 கொடுத்துருப்பாங்க. ஸோ 1934 கிடையாது, 1932 கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதி ஒதுக்கீடு 1932 ஆகஸ்ட் 16. ஸோ அந்த இயரும் தப்பு, டேட்டும் வந்து தப்பாக இருக்கும். ஸோ டேட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 16. ஸோ 16th ஆகஸ்ட் 1932 அப்போ தான் வந்து ராம்சே மெக்டொனால்ட் வந்து வகுப்பாளர் தொகுதி ஒதுக்கீடு வந்து அறிவிச்சிருப்பார். யாருக்கு அப்படின்னா வந்து ஷெட்யூல் கேஸ்ட் பீப்புளுக்கு. ஸோ ராம்சே மெக்டொனால்ட் தலைமையில் சிறுபான்மையினர் குறித்த குழு அமைக்கப்பட்டது. ஸோ அது வந்து கரெக்டா அப்படின்னா வந்து அது வந்து கரெக்டு. ஸோ அவரோட டைம் வந்து ஒரு மைனாரிட்டி கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டான ஒன்று. சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் இப்போது கையெழுத்திடப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ 24 செப்டம்பர் 1932. ஸோ யாருக்கும்னா வந்து காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடந்திருக்கும் இந்த பூனா ஒப்பந்தம் அப்படின்ற பூனா பேக்ட். ஸோ காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில தான் நடந்திருக்கும் இந்த பூனா பேக்ட் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம். ஸோ என்ன ஒப்பந்தம் அப்படின்னா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்கான ஒரு ஒப்பந்தம். ஸோ அதை வந்து அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையில் நடந்திருக்கும் 24 செப்டம்பர் 1942. ஸோ காந்தி அம்பேத்கர். ஸோ காந்திக்கு அம்பேத்கர் நடந்திருக்கும் இந்த பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து 1932 செப்டம்பர் 24. ஸோ அடுத்த கொஸ்டின், பூனா ஒப்பந்தத்தின் அம்சங்கள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை காண்க, அதில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னா. ஸோ ஆன்சர் என்ன வந்து டி. நெய்தர் 1 nor 2. ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னா பூனா ஒப்பந்தம் தனி வாக்காளர் தொகுதிகளை கைப்பற்றியது, ஆனால் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு உத்தரவாதம் அளித்தது. ஸோ மாகாண சட்டங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடங்கள் 71 முதல் 147 உயர்த்தப்பட்டன அப்படின்னா. ஸோ பூனா ஒப்பந்தம்னா வந்து தனி வாக்காளர் தொகுதி என்னப்பா வந்து ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் நிற்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பீப்புள் மட்டும் தான் ஓட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் வந்து அம்பேத்கர் கேட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னா வந்து ராம்சே மெக்டொனால்ட். ஸோ அதை வந்து பூனா ஒப்பந்தம் வந்து வேணான்னு சொல்லி வாங்கியிருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க கைப்பற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக வந்து தனி தொகுதி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க அந்த ஒப்பந்தப்படி. ஸோ காந்திக்கும் அம்பேத்கர் நடந்த அந்த பூனா ஒப்பந்தம். ஸோ அது வந்து கரெக்டு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட இடமான 71 தொகுதியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பூனா பேக்டில் 147 இடமா. ஸோ இதுவும் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து எதுவுமே வந்து தப்பு கிடையாது.
ஸோ ஆன்சர் வந்து டி நெய்தர் 1 நாட் 2 ரெண்டும் ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்னோர் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பியில் என்னக்கா வந்து 2 ஒன்லி. ஸோ 2 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. 1934 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து கரெக்டு அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஏன் அப்படின்னா வந்து 6 ஜூன் 1932 ஸோ வந்து மீண்டும் வந்து சிவில் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. ஸோ அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து ஜனவரி 3, 1932. ஸோ ஜனவரி 3, 1932 வந்து திருப்பி வந்து சிவில் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா. ஸோ 1932 ஜனவரி 3ஆம் தேதி வந்து தொடங்கியிருப்பாங்க இந்த சிவில் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற சட்டமன்ற வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ ஆனால் வந்து ஆன்சர் வந்து வி 2 ஒன்லி கரெக்ட். ஸோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது. காரணம் வந்து அந்த இயரும் டேட்டும் வந்து தப்பாக இருக்கும். ஸோ டேட் வந்து தப்பாக இருக்கும், இயர் வந்து கரெக்டாக இருக்கும். 1932 தான் கரெக்டு. ஆனால் வந்து டேட் வந்து தப்பு. ஜூன் 6 கிடையாது, ஜனவரி 3. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ 35th கொஸ்டின். சரிங்களா. ஸோ 35th கொஸ்டின்ல வந்து என்னன்னா வந்து ஸோ காங்கிரஸின் எந்த முறையில் காங்கிரஸ் வந்து விலகுவதற்கான காந்தியின் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ இன் விச் செஷன் ஆஃப் த காங்கிரஸ் காந்திஸ் டிசிஷன் டு குவிட் த காங்கிரஸ் வாஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆன்சர்னா வந்து ஏ. ஸோ பாம்பே. ஸோ பாம்பே அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அந்த மீட்டிங் வந்து ஸோ காங்கிரஸ் விலகுவதற்கான காந்தியின் முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பம்பாய் செஷன். சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ பின்வரும் கூற்றுகளை காண்க, அதில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 ஒன்லி. ஸோ 2 ஒன்லி இருக்குன்றாங்க. ஸோ அதான் வந்து சரியான கூற்று அப்படின்னா 17 அக்டோபர் 1940 தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்டது. ஸோ அது வந்து கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ ஆகஸ்ட் 8, 1940 உலகப்பொருளில் காங்கிரசின் ஆதரவுக்கு ஈடாக வேவல் ஒரு வாய்ப்பை வழங்கினார். அது ஆகஸ்ட் சலுகை என்று அறியப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து தப்பா இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஏன் வந்து அது தப்பு அப்படின்னா வந்து அந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது வந்து வேவல் கிடையாது. யார் வெளியிட்டா அப்படின்னா வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு இது. ஸோ வந்து வெளியிட்டது யாருன்னா வந்து வேவல் கிடையாது, லின் லிட்கோ. ஸோ லின் லிட்கோ தான் வெளியிட்டிருப்பாரு இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஏன்னா அவர் தான் அப்போதைக்கு வந்து வைஸ்ராய், லின் லிட்கோ. ஸோ அப்போதைக்கு வைஸ்ராய் வந்து யாருன்னா வந்து லின் லிட்கோ தான் இருந்திருப்பாரு. அவர் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் எழுதிப்பாரு. வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டொமினிஸ்ட்ரேஷன் தரோம். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் எழுதுக்கான ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த லின் லிட்கோட ஆஃபர். ஸோ அது வந்து ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ 8 ஆகஸ்ட் 1940 நடந்திருக்கும் அந்த ரிப்போர்ட். ஸோ வந்து வேவல் கிடையாது, லின் லிட்கோ. ஸோ அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை காண்க, சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து சி. சி வந்துன்னா வந்து 2. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக பண்ணாங்க. 1 மற்றும் 2 கரெக்டாக பண்ணாங்க. வினோபாவே முதல் தனிநபர் சத்தியாகிரகி. மகாராஷ்டிரா வந்து பாவ்னர் ஆசிரமத்திற்கு அருகில் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். கரெக்ட். ஸோ ஜவஹர்லால் நேரு 2வது சத்தியாகிரகி இருந்து 4 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகி யார் அப்படின்னா வந்து ஆச்சாரியா வினோபா பாவே. ஸோ அதுவும் கரெக்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து 2வது நபர் யாருன்னா வந்து ஜவஹர்லால் நேரு. அது வந்து 4 மாதம் வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுவும் வந்து சரி. ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2. ஸோ அது கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் என்னக்கா வந்து 2 ஒன்லி அப்படின்றாங்க. ஸோ 2 ஒன்லி வந்து கூட்டுத்தேர்வு குழு பரிந்துரைகளை ஆய்வு செய்து இந்தியாவுக்கான புதிய சட்டத்தை உருவாக்க அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பா இருக்கு அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ லின்லிட்கோ தலைமையில் வந்து தேர்வுக்குழு கூட்டு நடந்துச்சுல. ஸோ அது வந்து 1935 அது வந்து கிடையாது. ஸோ அது எப்போ அப்படின்னா வந்து 1933. ஸோ 1933 தான் வந்து லின்லிட்கோ தலைமையில் ஒரு கூட்டு தேர்வுக்குழு அமைக்கப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து 1935 கிடையாது, 1933. ஸோ ஏன் தப்பாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தப்பா இருக்கும், செகண்ட் ஒன் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா.
ஸோ அந்த கூடுதலுக்கு பரிந்துரைகளை ஆய்வு செய்து இந்தியாவுக்கான புதிய சட்டத்தை உருவாக்க அமைக்கப்பட்டது அப்படின்னு வந்து கரெக்ட். ஸோ ஜாயிண்ட் செலக்ட் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு டு அனலைஸ் த ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஃபார்முலேட் எ நியூ ஆக்ட் ஃபார் இந்தியா. ஸோ அது வந்து கரெக்ட். சரிங்க. அடுத்த கொஸ்டின், வகுப்பாரி தொகுதி ஒதுக்கீட்டுக்கு காந்தியின் பதில் பற்றிய கூற்றுகள் சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பி. ஸோ 1, 2, 3. ஸோ 3மே வந்து சரிதான் அப்படின்றாங்க. வகுப்பாரி தொகுதி ஒதுக்கீட்டை இந்திய ஒற்றுமை மற்றும் தேசியவாதத்தின் மீதான தாக்குதலாகவே காந்தியின் பார்வை இருந்தது. அவரை பொறுத்தவரை இந்து மதத்திற்கும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் இது தீங்கு விளைவிக்கும். தாழ்த்தப்பட்ட வகுப்பில் ஒரு தனி அரசியலமைப்பாக கருதப்பட்டாலும் தீண்டாமையை ஒழிப்பது கேள்விக்குறியாக மாற வாய்ப்பிருப்பதாக அவர் வாதிட்டார். ஸோ 3மே வந்து சரியானதான். ஆன்சர் வந்து பி. 1, 2, 3 சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், 1937 தேர்தல் பற்றிய பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னாங்க. ஸோ அதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 ஒன்லி. ஸோ 1 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. 1 என்னன்னா வந்து பிப்ரவரி 1930 மாகாண சட்டங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது. ஸோ 11 மாகாணங்களில் காங்கிரஸ் 6ல் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க 6 ஸ்டேட்டில் வந்து ஜெயிக்கல, 7ல் வந்து ஜெயிச்சுருப்பாங்க காங்கிரஸ். ஸோ பிப்ரவரியில் நடந்திருக்க எலெக்ஷனு. ஸோ மொத்தம் 11 ஸ்டேட் நடந்திருக்கும். அந்த 11 ஸ்டேட்டில் வந்து எத்தனை ஸ்டேட்டில் வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து 7 ஸ்டேட்டில் வந்து வின் பண்ணியிருப்பாங்க வந்து காங்கிரஸ். ஸோ அது வந்து தப்பாக இருக்குது. வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும் வந்து சரியானது, 2 வந்து தப்பானது. சரிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல டேஸ் வார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ சொல்லுவார். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வந்து ஏ சொல்லுவார். சரிங்க. ஸோ கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னா வந்து இந்த குரல் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ சொல்லுன்ற வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிருக்கும். சரிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ தீயவற்றை தருதலால் எதை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டியில் வந்து தீ. ஸோ தீயவற்றையே தருதலால் எதை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து தீ. ஸோ தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும். ஸோ தீயவற்றையே தருவதால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் அப்படின்னா ஸோ தீ வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ ஆனால் வந்து தீமையான விஷயம் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து எப்படி வந்து விளக்கணும் அப்படின்னா வந்து தீயோட கொடுமையான விஷயம் நினச்சினோம்னா வந்து அந்த தீமையை வந்து செய்யாமல் வந்து விடணும் அப்படின்னா அந்த குரலோட மீனிங் இருக்கும். சரிங்களா. ஸோ தீயவை தீய பயத்தினால் தீயவை தீனும் அஞ்சப்படும் அப்படின்னா வந்து இந்த குரல். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ தீ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாழ்வில் உயர நினைப்பவர் எதை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டி வந்து புகழ். ஸோ வாழ்வில் உயர வேண்டும் என நினைப்பு வந்து எதை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும் அப்படின்னா ஸோ புகழை கெடுக்கக்கூடிய செயலை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து வாழ்வில் வந்து உயர் நினைப்பாங்களா, நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா வந்து ஸோ புகழை வந்து கெடுக்கக்கூடிய செயலை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணவே கூடாது, அதை வந்து புறந்தள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஸோ டி புகழ். ஸோ ஓதுதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் எண்ணும் அவர் வாழ்வில் உயர் நினைப்பவர் புகழை கெடுக்கும் செயல்களை புறம் தள்ள வேண்டும். அதான் அந்த குரலாக இருக்கும். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி புகழ். அடுத்த வருஷம் தாயின் பசி கண்டபோது யார் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது என திருவள்ளுவர் கூறுகிறார். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் வந்து யார் இருக்கா அப்படின்னா வந்து சான்றோர். ஸோ தாயின் பசியை கண்டபோதும் யார் பழிக்கும் செயல்களை செய்யக்கூடாது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஸோ ஆன்சர் என்ன வந்து சான்றோர். ஸோ இது என்ன குரல் அப்படின்னா வந்து ஈன்றால் பசி காண்பன் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஸோ தாயின் பசியை கண்டபோதும் சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாது இருத்தல் வேண்டும் அப்படின்னா ஸோ ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஸோ தாயோட பசியை கண்டாலும் வந்து சான்றோட சொல்ல வந்து பழிக்கக்கூடிய சொல்ல வந்து பெறக்கூடாது, அந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ சான்றோர். அடுத்த விஷயம் வந்து சலத்தால் டேஷ் செய்வதை மாற்றல் பசுமன் களத்து நீர் பெய் திரியற்று அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பொருள். ஸோ
ஸோ சலத்தால் பொருள் செய்வதே மாற்றல் பசுமண் களத்து நீர் பெய் திரியேற்று அப்படின்னா. ஸோ என்ன வந்து சலம் அப்படின்னா வந்து தீய வழி. ஸோ தீய வழியில் வந்து பொருள் ஈட்டக்கூடியது வந்து தவறான ஒரு வழி, தவறான ஒரு விஷயம் அப்படின்னா. ஸோ அது வந்து என்னவா நடக்கும் அப்படின்னா வந்து பசுமண் களத்து நீர் பெருத்தி ஏற்று அப்படின்னா. ஸோ பசுமண் அப்படின்னா வந்து அப்போதான் செஞ்ச ஒரு பானை. ஸோ களிமண்ணில் செஞ்ச ஒரு பானை அதை வந்து உருவாக்குன உடனே வந்து தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? ஸோ களிமண் வந்து கரைஞ்சு போயிடல. ஸோ அது மாதிரி தான் வந்து இந்த தீய வழியில் செய்யக்கூடிய பொருளும் வந்து அவன்கிட்ட வந்து தங்காது, அது வந்து எந்த வழியாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் வந்து நல்ல வழியில் மட்டும் வந்து பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொருளோட மீனிங்காக இருக்கும். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், எது எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் தான் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ஏன்னா வந்து திருவள்ளுவர். ஸோ இந்த குறள் என்ன வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னா. ஸோ ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பேணி காக்க வேண்டும் அப்படின்னா. ஸோ உயிரோட ஒரு விஷயம் இருக்கு, மேலே இருக்கு அப்படின்னா வந்து என்ன வந்து ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் தவறுனா வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை வந்து மோசமாயிரும் அப்படின்னா அந்த பொருளோட மீனிங்காக இருக்கும். என்ன ஸோ அடுத்து வந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஸோ ஏ மேன்மை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து மேன்மை. சரிங்களா. ஸோ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் எய்தா பழி. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ மேன்மை தான் வந்து இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஸோ ஒழுக்கம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து எவ்வளோ பெரிய உயர்வுக்கு தான் போவாங்க அப்படின்னா. ஸோ அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வந்து கேவலமான எவ்வளோ படிச்சொற்கள் இருக்கோ அதுதான் வந்து ஆளாமா. ஏன்னா வந்து ஒழுக்கம் இல்லாத ஒருத்தன் அப்படின்னா அதுகளோட மீனிங். சரி. ஸோ ஆன்சர் வந்து ஏ மேன்மை. அடுத்த கொஸ்டின், காமம் மேகலி மயக்கம் இவை மூன்றும் நாமும் கெடும் டேஷ் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ சீலங்கன்னா வந்து நோய். ஸோ காமம் மேகலி மயக்கம் இவை மூன்றும் நாமம் கெடும் நோய். ஸோ ஒருத்தனோட பேர் வந்து கெட்டு போகிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா வந்து காமம் வெகுலி மயக்கம் இதுதான் வந்து காரணமாக வந்து இருக்கு அப்படின்னாங்க. ஸோ நோய் அப்படின்னா வந்து அந்த பேர் கிடக்கூடியதுக்கான ஒரு காரணமாக இருக்குது வந்து இந்த இடத்துல நோயின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ காமம் அப்படின்ற ஒரு விஷயம், வெகுலி மயக்கம். ஸோ எல்லாத்தையும் வந்து தெளிவான ஒரு பார்வை இருக்கணுன்றதான் அந்த குறளோட மீனிங்காக இருக்கும். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், நச்சப்படாதவன் செல்வம் நடுவுள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி செல்வம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவுள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னாங்க. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா வந்து நச்சப்படாதவன் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு பண்பு இல்லாத ஒருத்தன் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவனோட பொருள் வந்து எந்த ஒரு மதிப்பும் வந்து இருக்காது, அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி செல்வம். ஸோ எது இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயர் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னப்பா வந்து டி. ஸோ டியில் என்ன இருக்கப்பா வந்து குற்றம். ஸோ குற்றம் இல்லாமல் தான் தன்னோட குடியோட பெருமையை வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ குற்றம் இளநாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு. குற்றம் இல்லாமல் தன் குடிப்பெருமையை உயர் செய்து வாழ்பவரை உலகத்தார் உறவாக கொண்டு போற்றுவர் அப்படின்றாங்க. ஸோ குற்றம் இல்லாமல் ஒருத்தன் வந்து வாழ்றான் அப்படின்னா வந்து அவனை சுற்றி வந்து அவனோட குடும்பம் வந்து பெருமையாக இருக்கும், அவனோட குடியும் பெருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அவனை சுற்றியே வந்து அவனோட சுற்றத்தை வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வந்து இதுக்கான மீனிங். சரி. ஸோ அடுத்த கொஸ்டின், இன்மையின் இன்னாத தியாதரின் இன்மையின் இன்மையே இன்னாதது இக்கொள்ளில் பயின்று வரும் அணி எது அப்படின்னா. ஸோ இன்மையின் இன்னாதது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. சில வரக்கூடிய மீனிங் என்ன அப்படின்னா வந்து ஸோ அணி என்னன்னா வந்து சி. ஸோ சியில் என்னன்னா வந்து சொல் பொருள் பின்வரு நிலையணி. ஸோ என்ன சொல் பொருள் நிலையன்னா வந்து சொல்லு. ஸோ இன்மை அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, ஸோ வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இன்மை அப்படின்னா வந்து துன்பம். ஸோ இன்மை அப்படின்னா வந்து துன்பம். ஸோ துன்பம் தான் வந்து திருப்பி வந்துட்டே இருக்கு. வார்த்தைகள் அதோட பொருளும் வந்து மாறல. ஸோ நான் வந்து ஆன்சர் வந்து சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா. ஸோ ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். ஸோ ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். ஸோ
ஸோ வந்து அணி வந்து சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் பின்னர் பல இடத்து வந்து வெவ்வேறு பொருளை தருவது ஆகும் அப்படின்னா. ஸோ சொல் பொருள் பின்வரு நிலையணி. சொல்லும் பொருளும் வந்து பின்னாடி வரக்கூடியதான் வந்து தொடர்ந்து வருது. ஒரே சொல்லு பொருள் மாறி மாறி வரதான் வந்துன்னா வந்து சொல் பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்துன்னா அந்த இன்மைன்ற வார்த்தை திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு சரிங்களா. ஸோ நான் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்றாங்க. ஸோ சொல்லு அதோட பொருள் எல்லாமே வந்து திருப்பி வந்துட்டே இருக்கணும். ஸோ அதான் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து விலகு அப்படின்னா. ஸோ அந்த ஆன்சர் நெருநல் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து நேற்று. ஸோ நேற்று இருந்தவன் இன்றில்லை அப்படின்ற ஒரு பெருமை உடையதான் இந்த உலகத்தோடது அப்படின்னா. ஸோ இன்னைக்கும் நாளைக்கு இருக்க மாட்டான், நாளைக்கு வந்து அடுத்த நாள் இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதான் அது நெருநல் உணர்வன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வளவு. ஸோ இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இருக்க மாட்டான். ஸோ நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்க மாட்டான். நெருநல் அப்படின்னா வந்து நேற்று. நேற்று இருந்தவன் இன்றில்லை அப்படின்ற ஒரு பெருமையுடையதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி நேற்று. ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த பெருந்துன்பம் குறைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. செய்யலைன்னா வந்து பேராசை. பேராசை அப்படின்ற ஒரு பெருந்துன்பம் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து இன்பம் வந்து இடைவிடாமல் கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதான் வந்து அந்த குறளோட இந்த குறளோட கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் சரிங்களா. இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஸோ அவா அப்படின்னா வந்து விருப்பம். ஸோ பேராசை அப்படிங்கிற பேராசை இல்லை அப்படின்னாலே போதும், நம்மளோட வாழ்க்கையை வந்து கஷ்டமே படாம இன்பமாவே இருந்துட்டு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் இடைவிடாமல் வரும் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ பேராசை. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை டேஷ் தரும் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ முயற்சி அப்படின்றாங்க. ஸோ அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்றாங்க. ஸோ அரிய வகையான செயலை வந்து செஞ்சு முடிக்கிறதுனா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஸோ அருமையான ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து எப்படி பண்ணலாம்னா வந்து அவனோட முயற்சியில் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு வெற்றி பெற முடியும் அப்படின்னு அந்த குறளோட மீனிங்காக வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ விடாமுயற்சி அது வந்து விடவே கூடாதுன்னு சொல்றாரு. எந்த உயர் பண்புக்கும் அது விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றாங்க. ஸோ விடாமுயற்சி ஒருத்தனுக்கு இருக்கு அப்படின்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து பிறருக்கு உதவக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடையக்கூடிய சூழலுக்கு வந்து போவான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஏ விடா முயற்சி. ஸோ தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஸோ தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து விடா முயற்சி. கடதோசின் நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பனின் உயர்வு எதன் மாண்பை காட்டிலும் பெரியது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ சியில் எனக்கு வந்து மலை. ஸோ நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பனின் உயர்வு எதன் மாண்பை காட்டிலும் பெரியது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து சி மலை. நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெறுது. நேர்வழி மாறாது அடக்கமாய் இருப்பனின் உயர்வு மலையின் மாண்பை காட்டிலும் பெரியது. ஸோ நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெறுது. ஸோ நேர்மை தவறாது ஒருத்தன் அடக்கமா இருக்கான் அப்படின்னா வந்து அவனோட பண்பு வந்து எப்படின்னா வந்து மலையை விட உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி மலை. அடுத்து வந்து கிடைத்திற்கு அரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு யாரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல வந்து யார் இருக்கா அப்படின்னா வந்து பெரியோர். ஸோ பெரியோர் வந்து நம்ம வந்து நட்பாக்கி கொள்ளணும். அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அரிய வகை விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதற்கான குறள் என்னன்னா வந்து அறிவுற்றில் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். கிடைத்திற்கரிய பெருள் எல்லாம் பெரும்பேறு பெரியோரை போற்றி துணை ஆக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறாங்க. ஸோ பேரு அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாங்க. ஸோ நல்ல விஷயம் வந்து எது அப்படின்னா வந்து ஸோ
பெரியோரை நட்பி துணையாக்கி கொள்ளணும் அப்படின்னா, ஸோ நட்பாக்கி துணையாக்கி கொள்ளணும் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து இந்த குரல் ஸோ அரியவற்றில் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தவறாக குரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பல்லார் பகைவர்களின் 10 இடத்து தீமைத்தே ஸோ டேஷ் தொடர் கைவிடல் அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி நல்லோர். ஸோ நல்லோர் வந்து கைவிடக்கூடாது அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ பல்லார் பகைக்குழலின் 10 இடத்து தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் அப்படின்னா, ஸோ பல்லார் பகைக்குழலின் 10 இடத்து தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல் அப்படின்னா, ஸோ எது வந்து அதிகமான தீமையை வந்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா வந்து நல்லவர்களோட நட்பு இருக்கும்ல, அதை வந்து நம்ம கைவிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பகை வந்து ஒரு 10 மடங்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இந்த குரலுக்கான மீனியாகும். ஆன்சர் வந்து பி. ஸோ நல்லோர். அன்பிலான் ஆன்ற துணையிலான் தான் துவான் என்பதையும் ஏதிலான் துப்பு, இக்குள்ளில் ஏதிலான் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ டியில் வந்து இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து பகைவர். ஸோ ஏதிலான் அப்படின்னா வந்து பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஏதிலான் அப்படின்னா அதுக்கான மீனிங் அப்படின்னா வந்து பகைவர். ஸோ அன்பிலான் ஆன்ற துணையிலான் ஸோ தான் துவான் என்பதையும் ஏதிலான் துப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அன்பில்லாதவர்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து ஸோ துணையில்லாதவன் இருக்கும்ல, ஸோ துணையே இல்லாத ஒருத்தன் இருப்பாங்க, அவனுக்கு வந்து எப்படி வந்து பகை வருமோ அது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னா, ஸோ அன்பு வந்து அடிப்படையாக வந்து இருக்கக்கூடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏதிலான் அப்படின்னா வந்து பகைவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ அது வந்து எளிமையும் எழுப்பிறப்பும் உள்ளூர் தங்கன் விழுமை கொடுத்தவர் நட்பு. ஸோ எளிமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமும் கொடுத்தவர் நட்பு அப்படின்றாங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஆன்சர் வந்து என்ன அந்த ஏ நட்பு. ஸோ அடுத்த கொஸ்டின், உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்ட சால்பின் வரைத்து. ஆன்சர் வந்து பி. ஸோ உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்ட சால்பின் வரைத்து. ஆன்சர் வந்து பி உதவி. ஸோ விடுபட்ட சொல்லுங்கன்னா வந்து உதவி. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், ஸோ பெருந்தகையிடம் உள்ள எது தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ ஏ என்ன வந்து செல்வம். ஸோ பெருந்தகையிடம் உள்ள செல்வம் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். பெருந்தகையாளன் அப்படின்னா எந்த யார் அப்படின்னா வந்து ஸோ ஒருத்தன்ட்ட சொத்து நிறையா இருக்கு, அவனுக்கு மனசும் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ண வந்து யோசிக்கவே மாட்டான். ஸோ அப்படியேப்பட்டனோட பண்பு வந்து எப்படியாப்படுது அப்படின்னா வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரம் வந்து எல்லா பாட்டுமே வந்து மருந்தா வந்து மக்களுக்கு கொடுக்கும், ஸோ வெயிலுக்கு கொடுக்கும். சரிங்களா. அதுக்கு வந்து ஒப்பானது அப்படின்றாங்க. ஸோ அந்த செல்வம். சரிங்களா. ஸோ அதுக்கான குரல் வந்து என்னன்னா வந்து மருந்தாக்கி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையாளன் கண் படின். ஸோ பெருந்தகையிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ செல்வம். ஸோ அடுத்து வந்து வினைவழியும் தன்வழியும் ஆற்றவழியும் துணைவழியும் தூக்கி செயல். ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ சீரனா வந்து செயல். வினைவழியும் தன்வழியும் மாற்றவழியும் துணைவழியும் தூக்கி செயல். ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ஸோ தன்னோட வலிமை தெரிஞ்சுக்கணும், தம்மோட வலிமையை பற்றி தெரிஞ்சுட்டா மட்டும் பத்தாது, நம்மளோட எதிரியோட வலிமையை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், ஸோ அதுக்கான வழியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலோட வழியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குரலோட மீனிங் ஆகும். ஸோ வினைவழியும் தன்வழியும் மாற்றவழியும் ஸோ துணைவழியும் தூக்கி செயல். ஆன்சர் வந்து சி. ஸோ அடுத்த கொஸ்டின், பீலிப்பை சாக்காடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பையின் அப்படின்னு வந்து அணின்னு கேட்குறாங்க. அணி வந்து சி என்ன இருக்குன்னா வந்து ஸோ பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன் வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பையின். பிரிது மொழிதல் அணி அப்படின்னா வந்து ஒரு குரல் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா வந்து 2 அர்த்தம் இருக்கும். ஸோ நேராக படிச்ச ஒரு மீனிங் இருக்கும், அதுக்குள்ள பார்த்தா வந்து இன்னொரு மீனிங் இருக்கும். ஸோ பீலிப்பை சாக்கடும் அச்சரும் அப்பண்டம் சால மிகுத்து பையின் அப்படின்னா வந்து ஸோ பீலி அப்படின்னா வந்து மயில் தொகை. ஸோ மயில் தொகை வந்து ரொம்ப லேசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியில வந்து அளவுக்கு அதிகமாக வந்து ஏற்றுறோம் அப்படின்னா வந்து அந்த வண்டியோட அச்சு வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ ஆனால் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து எதையுமே வந்து ஏற்ற முடியாது. சரிங்களா. ஸோ அது மாதிரி வந்து நமக்கு வந்து எதிரிகள் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசால்ட்டா வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதுவே வந்து இன்னும் பெருசாகி ஒரு பெரும் படையோட நம்மளோட நாட்டை வந்து அழிக்கலாம், இல்லாம வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒரு குரல் தான். ஸோ பீலிப்பை சாக்கடும் அச்சரும் அப்பனும் சால மிகுத்து பையன். ஸோ பீலிப்பை அப்படின்னா வந்து மயில் தொகை அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ
ஸோ எதிரிகளை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ டேரெக்டாக பிடிச்ச ஒரு மீனிங் இருக்கும், உள்ளே பார்த்தா வந்து அதை வச்சு இன்னொன்று சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து சி, பிரிது மொழிதல் அணி. சதோசின் அஞ்சும் அரியன் அமைவிலான் ஈகலான் டேஸ் எலியன் பகைக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ தஞ்சம். அஞ்சும் அரியன் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எலியன் பகைக்கு அப்படின்னா. ஸோ அஞ்சும் அரியான் அமைவிலான் ஈகலன் தஞ்சம் எலியன் பகைக்கு. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து டி. ஸோ தஞ்சம் தான் வந்து இதுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், எதை வெல்ல கருதுவோர் கலங்காமல் உரிய காலத்துக்கு காத்திருப்பார் என திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ, உலகம். ஸோ உலகத்தை வெல்ல காத்திருக்க என்னன்னா வந்து ஸோ கலங்காமல் வந்து அமைதியாக வந்து காத்திருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான குரல் வந்து என்ன வந்து ஸோ காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். ஸோ உலகத்தை வெல்ல கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பர் அப்படின்னா அந்த குரலோட மீனிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ, உலகம். அடுத்து வந்து அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஸோ ஆன்சர் வந்து நிரல் நிறை அணி. ஸோ அன்புக்கு வந்து பண்புன்றது வந்து வந்திருக்கும். அரணுக்கு வந்து பயன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதோட நேருக்கு நேரம் அமைஞ்சிருக்கும். நிரல் நிறை அணி. அன்புக்கு வந்து பண்பு வந்து அடிப்படையாக இருக்கும். ஸோ அரணுக்கு வந்து பயன். ஸோ அன்பாக இருந்தால் பண்போடு இருப்பாங்க. அரண் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து பயன் இருக்கும். அரண் அப்படின்னா வந்து அறம். ஸோ அறம் அப்படின்னா வந்து மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்ணுறாங்களே அதான் வந்து அறம் அப்படிங்கிறது. அதை வந்து போக்கணும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பயன் வந்து கிடைக்கும். ஸோ அன்புக்கு பண்பு, அரணுக்கு பயன். ஸோ நேருக்கு நேரம் வந்து நிரல் நிறை அணி. ஆன்சர் வந்து ஏ. சர்வசன் அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி, அரண். அறிவு அற்றங்காக்கும் கருவி செறிவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண். ஸோ அறிவு தான் வந்து ஒரு பேஸாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அறிவு இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு வரக்கூடிய அழிவு வந்து நம்ம வந்து தற்காத்துக்கூடிய ஒரு அரணா வந்து இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்மளோட அழிவு வந்து காக்கக்கூடிய வந்து அரண் வந்து எதுனா வந்து இந்த அறிவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பி, அரண். அடுத்து வந்து சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உயிப்பது டேஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டி எனக்குனா வந்து அறிவு. ஸோ சென்ற இடத்தால் செலவிடா தீது ஒரி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து டி, அறிவு. ஸோ அடுத்த கொஸ்டின் 70 கொஸ்டின். ஸோ எப்பொருள் யார்வாய் கேட்பின் எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதில் பயின்றக்கூடிய அணியன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. சொற்பொருள் பின்வரு நிலையணி இருக்கு. ஸோ ஒரு குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மீதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பொருள் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ வந்து ஒரு செயலின் பொருள் வந்திருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ரிப்பீட்டட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ எப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்திருக்குல்ல. ஸோ ஒரு குணத்தையும் குற்றத்தையும் ஆராய்ந்து அவற்றுள் மிகுதியானதை கொண்டு அவரை பற்றி முடிவு செய்ய வேண்டும். ஸோ யாரை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஸோ அவனை பற்றி வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு உண்மையான ஒரு அறிவாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிஞ்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து மீட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.